நல்ல மெதுன்னு சாப்பிட்றதுக்கு நல்ல ரிச்சான டேஸ்ட்ல ரொம்ப சாஃப்டா ஸ்பாஞ்சியா அவனை யூஸ் பண்ணாத முட்டையே இல்லாம ஒரு சூப்பரான ப்ளம் கேக் ரெசிபி தான் செய்ய போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் இந்த கேக் ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த ரெசிபிக்காக நான் இது போல ட்ரை நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவு முந்திரி, கட் பண்ண ஒரு கைப்பிடி அளவு பாதாம், ஒரு கைப்பிடி அளவு உலர் திராட்சை, இது போல டூட்டி ஃப்ரூட்டி நல்ல ஒரு 3 கலர் வெரைட்டிஸில் எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக ரெட் சில்லிஸை கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் இந்த கேக்குக்கு முக்கியமான ஃப்ளேவராக இது நம்ம பிரியாணிக்கு யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, சுருள் பட்டைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை ஒரு துண்டளவு எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் ஒரு 3 ஏலக்காய், 3 கிராம்பு, இது 3 பொருளை மட்டும் நல்லா பொடிச்சிட்டு இது போல நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இது கேக்கோட ஃப்ளேவர், அதாவது ப்ளம் கேக்கோட ஃப்ளேவருக்கு ஹைலைட்டான பவுடரே இதுதான். இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே நீங்கள் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கேக் எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க, அதில் ஒரு 1/4 கப் அளவு சர்க்கரை எடுத்துக்கலாம். இந்த சர்க்கரையை நல்லா வறுக்க ஆரம்பிங்க. இந்த சர்க்கரை நல்லா கொஞ்சம் பொறுமையாக கலர் மாற ஆரம்பிக்கும். நல்ல ஒரு ப்ரௌன் கலருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிட்டு நெக்ஸ்ட் ஸ்டேஜாக நல்ல ஒரு தேன் கலருக்கு மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். பாருங்க, இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கு அப்புறமா ஒரு 1/4 கப் அளவு தண்ணியை சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா சர்க்கரை டக்குன்னு கட்டி பிடிக்கும், ஒன்றும் பயப்பட தேவையில்லை. மறுபடியும் இந்த கட்டியா பிடிச்ச சர்க்கரையை மட்டும் இந்த மாதிரி இப்படி எடுத்து எடுத்து விட்டீங்கன்னா அகைன் சர்க்கரை நல்லா லூஸ் ஆகி இந்த தண்ணியில நல்லா மெல்ட் ஆகி நல்ல ஒரு கேரமல் கலருக்கு வந்துடும். இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த ட்ரை நட்ஸ், ட்ரை ஃப்ரூட்ஸை இதோட சேர்த்துக்கலாம். நம்ம இன்னைக்கு ட்ரை நட்ஸையும் ட்ரை ஃப்ரூட்ஸையும் ஆரஞ்சு ஜூஸில் ஊற வைக்காத செய்கிறோம். ஸோ அதனால் இது போல் கேரமலில் போட்டுட்டு நல்லா ஒரு 5 மினிட்ஸ் குக் ஆகணும். நல்லா இந்த ட்ரை நட்ஸ் எல்லாம் சாஃப்டாக குக் ஆனதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் 1/4 கப் அளவு ஃப்ளேவர் இல்லாத ஆயில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/4 கப் அளவு பால் சேர்த்துக்கலாம். இது காய்ச்சி ஆற வச்ச பால் தான். இப்போ ஒரு ஜல்லி வச்சுட்டு 1 கப் அளவு மைதா மாவு, கூடவே 1/2 டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா இது போல ஜலிச்சுக்கலாம். நீங்கள் மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். என்ன சுவையில் மட்டும் கொஞ்சம் வேறுபாடு இருக்கும். இப்போ இது போல நல்லா ஜலிச்சதுக்கு அப்புறமா நம்ம பொடிச்சு வச்சிருந்த அந்த சுருள்பட்டை, ஏலக்காய், கிராம்பு பொடியை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கோங்க. கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த இந்த கலவையையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 1/4 கப் அளவு சுடு தண்ணியை அதே பாத்திரத்தில் நல்லா அலசிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. இது மாதிரி நம்ம ஏன் சேர்க்கிறோம்னா அந்த பாத்திரத்தில் நிறையவே சக்கரை பாகு ஒட்டியிருக்கும். ஸோ அது எல்லாமே இந்த தண்ணியிலேயே கரைஞ்சி வந்துடும். சேர்த்துட்டு ஒரு விஸ்க் வச்சு இது போல நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மாவோட கன்சிஸ்டன்சி நான் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் காட்டுறேன், அது போல இருக்கணும். இந்த கன்சிஸ்டன்சி வரதுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு மறுபடியும் தண்ணி தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்க தண்ணியோ அதுக்கு பதில் பாலோ சேர்த்து இது போல நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஃபைனலா கொஞ்சமா நம்ம வெனிலா எசன்ஸ் சேர்க்க போறோம். இது போல சேர்க்கறதுனால கேக் ஒரு நல்ல ஃப்ளேவரா இருக்கும். சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா இந்த எசன்ஸை நல்லா இது போல ஜென்ட்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்க, நம்மளுடைய கேக் பேட்டர் நல்ல சூப்பரா இந்த கன்சிஸ்டன்சில ரெடியாகி வந்துருச்சு. இப்போ நம்ம இதை பேக் பண்ண போறோம். அதுக்காக இது போல ஒரு டீன்ல ஆல்ரெடி பட்டர் ஷீட் போட்டு அப்ளை பண்ணி வச்சிருக்கேன். இது மேல இந்த கேக் பேட்டரை சேர்த்துக்கலாம். இந்த மாவுகளை முழுமையா சேர்த்ததுக்கு அப்புறமா இது போல நல்லா டேப் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த கேக்கை நம்ம பேக் பண்ணி எடுக்க போறோம். நான் இன்னைக்கு அவன்ல வைக்காத இது போல நல்ல அகலமா இருக்கிற சட்டியை தான் சூஸ் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்களும் இதே போல அகலமான சட்டியவே சூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அடி கனமாகவும் இருக்கணும். இது மேலே இது மாதிரி கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை நல்லா சூடுபடுத்திக்கலாம். சூடுபடுத்திட்டு அதுக்கு மேலே தான் இந்த கேக் டின்னை வச்சு நம்ம கேக்கை பேக் பண்ண போகிறோம். நீங்கள் அவன்லேயோ இல்லை OTGலேயோ பேக் பண்ணுற மாதிரி இருந்தால் 180 டிகிரி செல்சியஸுக்கு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதே டிகிரியிலேயே 30லேருந்து 40 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் கேக்கை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ கேக் டின்னை பார்த்து உள்ள வைங்க, ஏன்னா சட்டி ரொம்ப சூடா இருக்கும். இப்போ டைட்டா இருக்கிற லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ கேஸோட ஃப்ளேமை சிம்மர்லயே வச்சுட்டு ஒரு 40 நிமிஷத்துக்கு இந்த கேக்கை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 30 நிமிஷம் கழிச்சு நான் இந்த லிட்டை ரிமூவ் பண்ணிக்கிறேன்.
நம்ம ஏன் முக்கால்வாசி நேரத்திலேயே லிட்டை ஓப்பன் பண்ணுறோன்னா இந்த கேக் மேலே கொஞ்சம் டெக்கர் பண்ண போகிறோம். அதனால் இது போல் கொஞ்சமாக ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்துகிட்டு மேலே வச்சு டெக்கர் பண்ணிக்கிறேன். இது நம்ம ஃபஸ்ட்டு சேர்க்கலாம். அது மாதிரி சேர்த்துருந்தா இந்த சேர்த்து நட்ஸ் எல்லாமே அடியில் போய் தங்கிடும், மேலே வந்து டெக்கரே தெரியாத மறைஞ்சு போயிடும். ஸோ இது மாதிரி ஒரு முக்கால்வாசி அளவு நல்ல பேக்காய் வந்ததுக்கப்புறமா அதுக்கு மேலே நீங்கள் இது போல் அழகாக டெக்கர் பண்ணும்போது கேக் மேலே ரொம்ப நம்ம சேர்த்துருக்க டெக்கரேஷன் ரொம்பவே அழகாக தெரியும். ஸோ அதுதான் ரீசன். பாருங்கள், நான் என்கிட்ட இருக்கிற ட்ரை ஃப்ரூட்ஸ் ட்ரை நட்ஸ் வச்சு இது போல் அழகாக டெக்கர் பண்ணிக்கிறேன். நீங்களும் உங்கள் விருப்பப்படி ரொம்பவே அழகாக இந்த கேக்கை டெக்கர் பண்ணிக்கோங்க. இதை மறுபடியும் லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். எனக்கு இந்த கேக் பேக் ஆகிறதுக்கு முழுமையாக 45 நிமிஷம் எடுத்தது. இப்போ 45 நிமிஷம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த லிட்டை ஓப்பன் பண்ணிடலாம். நம்மளுடைய கேக்கும் நல்ல சூப்பராக வந்துருச்சு. இந்த கேக் வெந்துதா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக இது போல் ஒரு டூத் பிக் எடுத்து நல்ல கேக்கோட அடி வரைக்கும் இது போல் குத்தி எடுத்து பாருங்கள். டூத் பிக்ல கேக்கோட மாவு கொஞ்சம் கூட ஒட்டி இருக்கக்கூடாது. அப்போதான் நம்மளுடைய கேக் முழுமையாக நல்ல பர்ஃபெக்டாக வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ இந்த கேக் நல்ல சூப்பராக வந்துருச்சு. இதை அப்படியே எடுத்து நம்ம வெளியில் வச்சுக்கலாம். இந்த கேக்கில் இருக்க பட்டர் பேப்பர் மட்டும் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ இந்த கேக்கை கட் பண்ணிக்கலாம். பாருங்க, கத்தியை வச்சு கேக்கை கட் பண்ணும்போது கத்தி ரொம்ப சாஃப்டாக உள்ளே இறங்குது. இந்த கேக் கொஞ்சம் கூட ஹார்டாகவே இல்லை. நான் சொன்ன இன்க்ரீடியன்ஸை நான் சொன்ன அளவுகளில் மட்டும் பயன்படுத்தி செஞ்சு பாருங்க. இதே போல் நல்ல சாஃப்டாக சூப்பராக மெதுன்னு பஞ்சு மாதிரி ரொம்ப ஸ்பான்ச்சியான கேக்கை நீங்களும் வீட்டிலே செஞ்சிடலாம். குறிப்பாக இதில் நம்ம இன்னைக்கு முட்டையே சேர்க்கலை, அதே சமயம் அவன்லேயும் செய்யலை. வீட்டில் இருக்கக்கூடிய பாத்திரத்தை யூஸ் பண்ணி ரொம்ப ஈஸியாக இந்த கேக்கை செஞ்சிட்டோம். பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த கேக்கையும் சாப்பிட்டு பார்த்ததுக்கு ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. டேஸ்ட் வைஸ் நல்ல ஒரு ரிச்சான டேஸ்ட்ல இருந்துச்சு. இதே போல் வர்ற நியூ இயர்க்கு நீங்களையுமே கடைகளில் கேக் வாங்காமல் வீட்டில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸை யூஸ் பண்ணி இதே போல் நீங்களும் ஒரு சாஃப்டான ஸ்பான்ச்சியான சூப்பரான டேஸ்ட்டில் கேக் செஞ்சு சாப்பிடுங்க. ஓகே, இந்த கேக் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சூப்பர் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கேக் எப்படி இருந்ததுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.